friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 47. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க, இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டெல்லி போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சிஸ்டர் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்களோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சிவகங்கை, என்னோட ஹஸ்பண்ட் ஊர் வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி பக்கம். சோ 2 பேருமே ரிலேஷன் தான். எங்களை பத்தி தெரியணும், ஏதாவது தெரியணும், நிறைய பேர் அது என்ன இதுன்னு கேக்குறீங்க. நான் டீடைல்டா எங்களை பத்தி சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இருக்கு. சோ பாருங்க, உங்களுக்கு தேவைன்னு பட்டுச்சு அப்படின்னா. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ரீலட்சுமி சிஸ்டர் வந்து, ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க டூ டேஸ்ல வெயிட் லாஸ் சேலஞ்ச் மாதிரி வெயிட் லாஸ்க்காக வீடியோ போடுறதெல்லாம் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் டெலிட் பண்ணிடுறாங்க சிஸ்டர். ஆனா நீங்க ஒரு வீடியோவும் டெலிட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க. ஏன்னா அவங்கள வந்து எதுக்காக டெலிட் பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து அப்பதான் வந்து பாப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்றாங்க. ஆனா நீங்க வந்து டெலிட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க சிஸ்டர் அப்படி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஒவ்வொரு டே வெயிட் லாஸ் வீடியோலயும் ஏதாவது ஒரு யூனிக்கான ஏதோ ஒரு டிப்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கணும் இல்லையா? சோ அதனாலதான் நமக்கு என்னன்னா, பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கவங்க, விரும்பி பாக்குறவங்க கண்டிப்பா நம்மள வந்து பாத்துட்டே தான் இருப்பாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்படிதானே சிஸ்டர். அதான். அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் பிளஸ் லெமன் ஹாட் வாட்டர்ல குடிக்கலாமா? அது வந்து எனக்கு மலச்சிக்கலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர். அது வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாமா, லைஃப் டைம் ஃபுல்லா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எதுவுமே, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் ஜீரக தண்ணி இந்த மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு ஒரு 3 days இந்த மாதிரி 3 days அந்த மாதிரி நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா லெமன் வந்து டெய்லி இன்டேக் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அதுக்காக தான் சொல்றேன். இருமல் ஒரு மாதிரி வரட்டு இருமலா இருக்குங்க. சம்பந்தமே இல்லாம கிளைமேட் ரொம்ப மோசம். பயங்கர மழையா இருக்கு இன்னைக்கெல்லாம். காலையில இருந்து இன்ன வரைக்கும் மழையே விடல. அந்த நசன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அது குளிர் டயத்துல மழை எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. சோதான் நீங்க வந்து குடிக்கலாம் சிஸ்டர். குடிக்கிறனால பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது அதுல இருந்து உங்களுக்கும் ஒரு டைவர்ஷனா இருக்கும். விரும்பி வேற எல்லாமே வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் வந்து நீங்க பண்ணுவீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒர்க் அவுட்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் ஒன்லி வாக்கிங் மட்டும் தான். அப்புறம் வீட்டு வேலைகள் நல்லா குனிஞ்சு நிமிந்து பாக்குறது. வாக்கிங் பண்ணும்போது நல்லா வந்து கையை அசைச்சு, உடம்பு அசைச்சு 8 ஷேப்ல வந்து நடக்கிறது. இந்த சைடு ஃபேட்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. 8 ஷேப்ல நம்ம வந்து வாக்கிங் வந்து பண்றது. நார்மலா வாக்கிங் பண்ணும்போது நல்லா உடம்பு, கை எல்லாம் அசைச்சு நம்ம நல்லா ஆக்டிவா இருக்கிற மாதிரி. சும்மா இப்படி வந்து சும்மா வாக்கிங்னு சொல்லிட்டு இப்படி வந்து பண்றது கிடையாதுங்க. நல்லா உடம்பு அசைச்சு வந்து பண்ணுங்க. நான் வீடியோஸ்ல வந்து காட்டுறது வந்து வீடியோ உங்களுக்காக காட்டுறேன். ஆனா நான் நடக்கும்போது ரொம்ப ஸ்பீடா ஹேண்ட் எல்லாம், கை, உடம்பெல்லாம் அசைச்சு நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 4 days வந்து எனக்கு வெயிட்டே குறையவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சம்டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்கும் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கரெக்டா தூங்குறீங்களா, கரெக்டா தண்ணி குடிக்கிறீங்களா, கரெக்டா வந்து புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஃபுட் வந்து எடுத்துக்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய கரெக்டா வாக்கிங் எல்லாம் போறீங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றீங்கன்னா அதை வந்து சரி பண்ணுங்க. அததான் வந்து சொல்றேன். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா அது மாதிரி ஆகுங்க. பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் அது மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நீங்க உங்களோட வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? நான் வந்து ஃபுல்லா கரெக்டா எடுத்திருக்கேன் சிஸ்டர். கொஞ்சமா ஸ்வீட் சாப்பிட்டேன், ஒரு பைட் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அன்னைக்கு பண்ணதுக்கான அந்த ஒரு இதையே வந்து அதை வந்து காலி பண்ணிடும். சோ அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன், சின்னதா கூட சீட் பண்ணாதீங்க. சீட் பண்றாங்க அன்னைக்கு டே சீட் பண்ணிட்டு மறுநாள் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு நாள் ஃபுல்லா கரெக்டா பண்ணிட்டு நைட்ல ஒரு சிலர் சிஸ்டர்லாம் சொல்லுவாங்க, நைட்ல வந்து எனக்கு வந்து டைவர்ட் ஆகுது சிஸ்டர், ஏதாவது காலைல இருந்து நான் வந்து நைட் வரைக்கும் இருந்துடுறேன், அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்றேன் அப்படின்றீங்க இல்லையா? சோ அதை நீங்க அன்னைக்கு காலைல இருந்து பண்ணதுக்கான உழைப்பு போயிடும். உங்களுக்கும் ஒரு இரிட்டேட் ஆயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர் சொல்றது என்னன்னா,
நம்ம ஹாப்பியா வெயிட் லாஸ் பண்ணணும்னா அன்னைக்கு டேவை வந்து நல்லா வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணணுங்க. இல்லாட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா அது ஒரு காலையில நமக்கு வந்து சூப்பரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அன்னைக்கு டேவை நம்ம சூப்பரா கொண்டுகிட்டு போக முடியும். அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டயட்டை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஃபுட்ஸ், சரிங்களா? அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. கரெக்டா சாப்பிடுங்க, கரெக்டா தண்ணி குடிங்க, சூப்பரா குறைச்சிடலாம். இப்ப கூட பாருங்க பயங்கர அடமழையா இருக்குது. டியூஷன் போகாதடா அப்படின்னு சொன்னேன். இருடா இன்னைக்கு ஒரு நாள்னா அவர் அடம் பிடிச்சு நான் போவேன்னு சொல்லி நான் கொடையை பிடிச்சிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேங்க. இப்ப போய் கூட்டு வர வேற போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட் இது ரிப்ளை பண்ணியாச்சுங்க. இன்னொரு 3 days தாங்க இருக்கு, சூப்பரா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் பண்றோம்ட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவ்வளவுதாங்க. வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு திருமண நாள் அப்புறம் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணுறேன். 58.85 வந்து இருக்கு. கொஞ்சம் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இல்லையா, 58லேயே நமக்கு வந்து மெயின்டைன் ஆனால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து காலைல எம்டி ஸ்டமக்ல வந்து குடிக்க போகிறேன். வெதுவெதுப்பான தண்ணி. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சுடு தண்ணியாக குடிக்காதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வாங்கிட்டு வந்து வெளியிலே வச்சிருந்தேங்க, புளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சரி இன்னைக்கு வந்து இட்லி வந்து ஊத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, இங்க வந்து புளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதான் அதுக்கப்புறம் இட்லியை வந்து ஊற்றி வச்சுட்டு தம்பிக்கு வந்து கொஞ்சம் மஞ்சப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு, இங்கே ரொம்ப குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மழையும் வந்து செம்மையா இருக்கு. ஸோ அதுதான் வந்து இட்லியை ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து தம்பிக்கு வந்து ஆற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க நான் வந்து எண்ணெய்லாம் தடவவே மாட்டேன் இட்லியில. அப்படியே வந்து சும்மா அந்த பாத்திரத்தை கழுவிட்டு ஊற்றி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன். அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் காட்டிட்டு நம்ம ஸ்பூனில் எடுத்தோம்னா ரொம்ப அழகாக வந்துடும். தம்பிக்கு வந்து ஒரு 3 இட்லி வச்சுட்டு, இட்லி பொடி நல்லெண்ணெய்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு பேக் பண்ணியாச்சு. பாட்டில்ல வந்து வார்ம் வாட்டர் வந்து ஊற்றி வச்சாச்சு. சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாள் தானே ஸ்கூல்னு சொல்லிட்டு பாருங்களேன் எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க. குளூர்ல பயங்கர மழை வேற. அதுக்கப்புறம் ஆட்டோக்காரை தான் வந்து வர சொல்லியிருந்தோம், அதுதான் அவங்க தான் கொண்டு போய் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களை வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து பூண்டு சட்னி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு வந்து நல்லா உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார், சின்ன ஜார்ல வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியும் சேர்த்துட்டு வரமிளகாய் நல்லா அதிகமாகவே சேர்க்கணும், அதுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாமே ஒரு அரைச்சு வச்சுங்க நல்லா பேஸ்டா. அதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கோங்க, இன்னுமே எண்ணெய் வந்து அதிகமாகவே சேர்ப்பாங்க, நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா சுருண்டு நல்லா வரணுங்க, சுருள வதக்கணும். ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். வதக்கிட்டும் அரைக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அதை நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்களேன் சூப்பராக வந்து ரெடி ஆகுது, செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். இங்கே பாருங்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சு, ஒரு தொக்கு மாதிரி. ஸோ இதை வந்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி தேங்காய் சட்னியும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து உடைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த காரசாரமா இருக்கா, இது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், லைட்டாக தான் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இது பத்துமோ பத்தாதோ அது ஒரு விஷயம். ஏன்னா நாங்களாம் நல்லா சட்னி தொட்டு சாப்பிட்றவங்க. ஸோ அதனால தேங்காய் சட்னி எப்பவும் போல் அரைச்சிக்கிட்டாச்சு, தாளிச்சு கொட்டிட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு இட்லி, அப்புறம் இந்த பூண்டு சட்னி, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னிலாம் வச்சு பேக் பண்ணிட்டு காஃபியும் வந்து ஹஸ்பண்டுக்கும் அம்மாச்சிக்கும் வந்து போட்டுட்டு, இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் தான் இருக்காங்க, ரொம்ப மழையாக இருக்குது, வீட்டில் இருந்தே வேலை பார்க்குறேன்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் வந்து இட்லிலாம் வச்சு கொடுத்துட்டு நான் வந்து சாப்பிட்றேன். 3 இட்லி, அது கூட வந்து தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் பூண்டு சட்னி கொஞ்சம் வச்சு செமையா இன்னைக்கு வந்து சாப்பிட்டாச்சு. என்னமோ அந்த குளிருக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால குட்டி குட்டி இட்லி தான், ஸோ அதனால 3 இட்லி வச்சு இன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு தான் வந்து கோயில்ல இருந்து ஹஸ்பண்டோட தம்பி என்னோட கொழுந்தை வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க. ஸோ அதனால இன்னைக்கும் சாமி சூப்பராக கும்பிட்டுலாம்னு சொல்லிட்டு நல்லா தலையெல்லாம் குளிச்சுட்டு ட்ரையர் போட்டு காய வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க சூப்பரா. சரி அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சுங்க. நல்லா இஞ்சியை இடிச்சு போட்டு அம்மாச்சிக்கு வந்து
டீ பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திணை அரிசி வச்சு தான் வந்து ஒரு பிரியாணி இல்லைன்னா குஸ்கான்னு கூட சொல்லலாம், அது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரமும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணணுங்க, ஏன்னா தூசி இதுவுமா இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா அப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு அலசிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரி இப்பயே வந்து வச்சுட்டோம்னா நம்ம சமைக்கும் போது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊற வச்சுட்டு இந்த சைடு அம்மாச்சிக்கு வந்து இஞ்சி டீ வந்து போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, இடிச்சு போட்டு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் 2 பேத்துக்கு ஃபில்டர் பண்ணி அதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து மாடியில் இருக்க ரூம்ல தான் இருக்காங்க. மழை நிற்கவே இல்லைங்க, அந்த மாதிரி பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, அப்படிதான் இருந்தது. ஸோ துண்டை போட்டுக்கிட்டே ஓடிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து 12 மணி ஆயிடுச்சு, தம்பி ஸ்கூல்ல இருந்து ஆட்டோல தான் போய் கூட்டிட்டு வந்தாங்க. எவ்வளவு மழை பாருங்களேன், பாவம் எப்படியோ இன்னைக்கு வந்து போயிட்டு வந்துட்டான். நானும் அந்த மாதிரி மழை இருந்துச்சுன்னா அனுப்பவே மாட்டேங்க ஸ்கூலு. ஸோ இன்னைக்கு வந்து சரி என்னமோ தெரிலங்க அனுப்பிச்சு வச்சுக்கிட்டேன். ஒரு மாதிரியாவே இருந்துச்சு, பயங்கரமா இடி வேற இடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்து சோயா சங்க்ஸ் தாங்க எடுத்திருக்கிறேன். ஸோ இதை வந்து ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆற வச்சுட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம், சரிங்களா. நல்லா பிழிஞ்சிட்டு போடும்போது தாங்க அந்த மீன் மேக்கர் டேஸ்ட்டாக இருக்கும், அதான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு கரம் மசாலா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பும் சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் நல்லா இடிச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன், அதையும் சேர்த்து நம்ம வந்து கூடவே தக்காளி உப்பெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், என்னோட ஜன்னலை ஓப்பன் பண்ணா பாருங்க மழை எப்படி போயிட்டு இருக்குன்னு. என்னோட ஃப்ரெண்டு ஜோதி வந்தாங்களா, ஜன்னல்ல தான் பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறேன், ஸ்கூல்ல இருந்து வேன் வந்து அவனே கூட்டிட்டு போனாங்களா. ஸோ அதான் பேசிட்டு இருந்தேன், அதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன், வேற எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. அதுக்கப்புறமா இதையும் நல்லா சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மீன் மேக்கர் புளிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நான் வந்து பாதி தான் சேர்த்துருக்கிறேன், சரிங்களா. பாதியை வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா நைட்டு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து இதையும் நல்லா வந்து கோட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க திணை அரிசியை மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 கப் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கப் தண்ணியே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரையா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் நல்லா வந்து குழஞ்சாதான், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி நரிச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் வந்து 3 கப்பு தண்ணி வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டாலே போதும், சரிங்களா. இதுவே சாம்பார் சாதம் மாதிரி இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தண்ணி வச்சு குழைவா கூட சாப்பிடலாம், சரிங்களா. 3.5 கிளாஸ் 3.25 கிளாஸ் அந்த மாதிரி கூட ஊற்றலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்பளமும் பொரிச்சு வச்சுட்டேன், சிம்பிளா அப்பளத்தை வந்து வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குக்கர் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சு நல்ல மனமா சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி நீங்க வந்து சாம்பார் சாதம் பண்ணலாம், தக்காளி சாதம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி திணை அரிசியில வெரைட்டிஸா பண்ணி சாப்பிடலாம். பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா வந்து ரெடியா இருக்கு பாருங்க. நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி வச்சேன், சரிங்களா, 1 கிளாஸ் அரிசிக்கு. ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எடுத்து வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பளமும் இந்த குஸ்கான்னு சொல்லலாங்க, திணை அரிசி குஸ்கான்னு சொல்லிட்டு சொல்லலாம், அதை வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணிட்டு அப்புறமா நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். திணை அரிசி குஸ்கா வந்து நிறைய அந்த மீன் மேக்கரோட வந்து நல்லா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் கேரட் கேப்சிகம் பொரியல் வந்து அம்மாச்சி கொடுத்தாங்க. ஸோ அதையும் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சுங்க. செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் எப்பயுமே கையோட கழுவோம் இல்லையா, அதை வந்து கழுவி எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு பிளாக் காஃபி மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சிக்கிட்டே நான் இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபியை வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா செம்ம குளிர் இல்லையா, அதான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மாமாவுக்கு 2 பேருக்குமே காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அவங்களும் டிவியை வந்து பார்த்துட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு
கதவை சாத்தினாலே இந்த மாதிரி இருட்டாயிடுங்க, நடுராத்திரி மாதிரி ஆயிடும். ஸோ குளிர்னால அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், 6 மணிக்கு நான் டியூஷன் போக வேணான்னு சொன்னா, மழை ரொம்ப மழையா இருக்குடான்னா நான் போறேன் போறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பிட்டாரு. அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். சரி அவன் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். மழைய கொடைய பிடிச்சிட்டு அந்த பொண்ணு டியூஷன் போன்ட்டு சொல்லிட்டேன், வரலன்னு சொல்லிட்டேன் நானு. அப்புறமா இவன் போய் அடம் பிடிக்கவும் சரி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் மேக்கர்ல வந்து கொஞ்சமா வந்து சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்து லைட்டா எண்ணெய் சேர்த்து உப்பு சேர்த்து அப்படியே வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எண்ணெய் வந்து கம்மியா சேர்க்கணும் சரிங்களா. எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வேணா வேக வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் திணை அரிசி குஸ்காவும் இருந்துச்சு, அதை வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா சாப்பிட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹாட் கார்லிக் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தக்காளி சாதமே ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் இதெல்லாம் வந்து நாங்க எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டோமா, ஹஸ்பண்ட் மட்டும் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லவும் சரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு விட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா வந்து வார்ம் வாட்டர் மட்டும் தான் வந்து நான் குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். அவருக்கு வந்து கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு சளி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கவோ அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் ரிலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான். ஸோ அப்படிதாங்க இன்னைக்கு வந்து போச்சு. இன்னைக்கு டேவை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.